பாகம் 3க்கு போயிடலாம். சரிங்களா? சரி, சனியை பார்த்துட்டோம். சனி முடிஞ்ச பிறகு சந்திரன். சந்திரன் சந்திரனுடைய முதல் உயிர் காரகம் அம்மா, மனம், வெள்ளை நிறம். இது கூட பால் வெள்ளை நிறம், பால் வெள்ளை. மில்க் ஒயிட் இருக்குல்ல, அது பசும்பால். கடல் சார்ந்தது, கடல்ல இருந்து வர்ற மீன், உப்பு, எக்ஸ்போர்ட் சம்பந்தப்படுறது எல்லாம் சந்திரன் தான். சந்திரன் சனியோட சம்பந்தப்படும் போது தான் கடலுக்கு அடியில நோன்றதுன்னு போவாரு. கடல். இயற்கை வளங்கள், மைனிங்ல மினரல்ஸ் சனி நிலத்துக்கு அடியில எடுக்கிறது, அதை மறந்துட்டோம். இயற்கை வளம், இயற்கை வளம்னு வராது, இயற்கை இயற்கை இயற்கைன்னு வச்சுங்க. நேச்சுரல். இந்த பிரபஞ்சத்தை நம்புறேன், மேனிஃபெஸ்ட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். இது இந்த மேனிஃபெஸ்ட் பண்றதுல ஒரு நோய் ஒண்ணு சமீபத்துல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சொன்னீங்கன்னா உங்களை ஏதோ குறை சொல்ற மாதிரி இருக்கும். பிற்பகுதியில சொல்றேன். நீங்க பாக்குறதெல்லாம் மேகத்துல கடவுள் தெரியுறாரு, ஒரு யாகத்துல கடவுள் டான்ஸ் ஆடுறாரு, அதெல்லாம் உங்களுடைய கற்பனைன்றதுக்கு ஒரு ஒரு தியரி ஒண்ணு இருக்கு. அது ஃபியூச்சர்ல சொல்றேன். இயற்கை சார்ந்தது, காய்கறிகள். இத கூட அப்படியே பச்சையா பறிச்சு வாயில போட்டுக்கிறதெல்லாம் சந்திரன். எந்த வகையிலும் கெடுதல் இல்லாதது. காய்கறி, காய்கறி. தேங்காய் பால், தேங்காய் சனியுடையது. தேங்காய் பால் உள்ள இருக்கிற தேங்காய் பால் வெள்ளை கலர்ல இருக்குல்ல, இவரு சந்திரன். இளநீர் சனியுடையது. அப்படியே உடைச்சு குடிக்கலாம். ஒரு தீமூன் அப்படியே கடிச்சு சாப்பிடுறீங்க, அப்படியே பல வகைகளை எடுத்து சாப்பிடுறீங்க, பல வகைகள். ஓகேங்களா? பல வகைகள். வெள்ளை நிறம் சம்பந்தப்படுறது அரிசி. அரிசி இவரோட தான். இயற்கையிலிருந்து வர்ற அப்படியே அள்ளி சாப்பிடக்கூடிய ஓடுற தெளிந்த நீர், தெளிந்த நீர், தெளிந்த நீர். கலர்லெஸ்ஸா இருக்கும்ல, ஓடுகிற அந்த ஓடுகிற தண்ணி, அதுக்கு என்ன சொல்றது? ஓடுற தண்ணீர்னே எழுதுற. ஓடுற தண்ணீர், தண்ணீர் நன்னீர்னு வரும். ஓகேங்களா? நன்னீர். வேற என்னது சந்திரனுடையது? முத்து. பாருங்க, முத்து கடல்ல இருந்து தான் கிடைக்குது அவரோட தானியம். அந்த கலர் எப்படி இருக்கும், அது சம்பந்தப்படுறது. வேற என்னது? பற்கள் கூட சில சமயத்துல வரும், பற்கள்னு. ஆனா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வரும், ஏன்னா அது எலும்பு அப்படியே சனி செவ்வாய்னு போகும். சரிங்களா? வேற என்னது இவருடையது? அம்மா சொல்லியாச்சு, மனம் சொல்லியாச்சு, இது இயற்கை சம்பந்தப்படுறது, காய்கறி, ரெஸ்டாரண்ட். இலை போட்டு சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இலை சாப்பாடு. சந்திரன் வலுத்திருக்கணும், சுக்கிரன் வலுத்திருக்கணும். இலை போட்டு சாப்பாடு போடுறீங்க, அப்படியே ஒரு ஆச்சாரமான ஒரு இலை சாப்பாடு சந்திரனுடையது. வேற என்ன சந்திரனுடையது? நீர், குடிக்க முடிகிற நீர். கெட்டு போனார்னா குடிக்க கூடாத நீர். லிக்கர் பியர் சனியோட வந்திருக்கும். ஆனா அதையும் அந்த தண்ணியோட வைக்கிறது. இந்த இடத்துல சனி வந்துடுறாருங்க. இவர் லிக்கர் ஷாப் வச்சிருக்கிறாரு, இவர் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை 10ஆம் இடமா போடணும், 10ஆம் இடமா போடணும் அப்படின்னாக்கா லக்னம் போட்டுக்கோங்களேன். இந்த இடத்துல 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்வாரு. ஆமா, இங்க போட்டு இங்க ஒரு சுக்கிரனை போட்டுங்க. இங்க சுக்கிரன் இருக்காரு, செவ்வாயும் இருக்காரு, குரு இங்க இருக்கிறாருன்னு வைங்க. 8 12 சுபத்துவம், வெளிநாடு போயிருவாரு, வராது. இங்கன்னா அவர் நீச்சம்னு வருவாரு. நீச்சம் 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 நீச்சம். இங்கேயும் 8 12 சுபத்துவம். குரு எங்கேயே போடுங்க, இதுவும் 8 12 சுபத்துவம்னு வரும். இருக்கிற இடத்த விட்டு தள்ளி இந்த லிக்கர் ஷாப் வச்சிருக்கிறது இந்த சனியின் அதிக, சனி சந்திரனின் அதிக சுபத்துவம். குடிக்க கூடாத நீர்னு வரும். என்ன நீர்? நீர் லிக்விட் சார்ந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தண்ணீரால் ஆனது, தண்ணீரால் ஆனது. தண்ணிய பார்த்துக்கிட்டே வேலை செய்யறது. கடல், தண்ணீரை பார்த்துக்கிட்டே வேலை செய்யுது. இந்த கடல்ல மெரின் மாதிரியான விஷயத்தெல்லாம் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அது கடல். கடல் சம்பந்தப்படுறது, இயற்கை சம்பந்தப்படுறது. அன்னைக்கு ஒரு ஃப்ரோசன் இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல பனி கொட்டுது. அந்த மாதிரியான ஃப்ரோசன் சாமான், ஃப்ரோசன் பாருங்க, டப்பு டப்புன்னு ஒரு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்.
இந்த மாதிரியான வெள்ளை கலரு பதப்படுத்துதல் இவருதான் ஃப்ரோசன் பண்ணி பதப்படுத்துதல். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அதுக்கு அர்த்தம். பதப்படுத்துதல் என்ன? பதப்படுத்துறதுக்கு என்னது? ஃப்ரோசன் தானா? படுத்துதல். இதெல்லாம் சந்திரனுடைய காரகம்ங்க. உயிர் காரகம் அம்மா, மெயினா அம்மா மனம் இப்படிதான் வரும். சரிங்களா? அடுத்ததாக சூரியன். சூரியனுடைய முதல் காரகம், உயிர் காரகம் என்ன? மனசுல தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கை தட்டிங்க. தகப்பனார், தந்தை, தந்தை, அதிகாரம், லாவா கலர், அரசாங்கம், தலைமைத்துவம், லைட்டு, வேற என்னது? பாஸா இருக்கிறது, பாஸ், ஓனர், அதிகாரி, சிஇஓ எல்லாம் இவருதான். அரசாங்க உயர் அதிகாரி, லைட்டு சம்பந்தப்படுறது, அரசியல் சம்பந்தப்படுறது, அரசியல்வாதியா இருக்கிறது, அரசியல்வாதி, அரசு அதிகாரி, சிம்மம், சிம்மாதிபதி வலுக்காம நீங்க அரசு அதிகாரியா இருக்கவே முடியாதுங்க எந்த இடத்துலயும். ஓகேங்களா? வேற என்னது? சூரியனுடைய அமைப்புகள், தலைமைத்துவம் சொல்லியாச்சு, இதாச்சு. ஏங்க இவர் தலைமைத்துவம்? இந்த மொத்த சோலார் சிஸ்டமும் இவர் தான் ஹேண்டில் பண்ணுவாரு. சூரியன் ஒருத்தர் இல்லையா சோலார் சிஸ்டமே செயல்பட முடியாது. சந்திரனுக்கு ஒளி இல்ல, பூமிக்கு யாருக்குமே உயிர் இல்ல, எந்த உயிரும் ஜனிக்காது. அதனாலதான் இவர் ஒன்னாவது. அதனாலதான் இவரை தூக்கி இங்க போட்டு இங்க சூரியன் வரும். நிலத்தை ஆள்பவன் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னோம்ல, அதெல்லாம் இந்த இடத்துலதான். அப்போ அரசியல்வாதி, லைட்டு சம்பந்தப்படுறது, எலக்ட்ரானிக் திங்ஸ், பவர் சார்ந்தது. பவர், இந்த பவர் அதிகார பவர், இந்த பவர் கரண்ட் பவர்னு வச்சுக்கோங்க. பவர் எங்க இருந்து கரண்ட் வந்தாலும் எலக்ட்ரிக் சம்பந்தப்படுற துறையில வேலை செய்யறவங்களுக்கு சூரியன் சுபத்துவம் இல்லாம வேலை செய்ய மாட்டீங்க. இந்த டிஎன்பி எல்லாம் வேலை செய்யறீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க, அப்படியே அந்த சுபத்துவம் இருக்கும் சூரியனோட அமைப்பு. இதே சூரியன் அறுவை சிகிச்சைக்கும் வருவாரு. அறுவை சிகிச்சை அது ஒரு மாதிரி குரு சனி செவ்வாய் சேரும் போது ஒரு மாதிரி அறுவை சிகிச்சை அது இதுன்னு வரும். சரி, இந்த அமைப்புகளோட தலைமைத்துவம் இந்த மாதிரியான அமைப்புகள். நெருப்பு கலர்னு வச்சுங்க. இவரோட கலர் வந்து நெருப்பு, அப்படியே கொதிக்கிற லாவா கலர் இருக்குல்ல, நெருப்பு கலர். ஓகேங்களா? இதெல்லாம் இவரோட தன்மைங்க. இன்னைக்கோட விஷயத்துல இந்த அமைப்புகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வார கிளாஸ் 7ல கிரகங்களின் பார்வைக்கு வந்துருவோம். சரிங்களா? இதுல எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியுது, ஆனா எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரிஞ்சா ஒரு கமெண்ட் போடுங்க புரியுதுன்னு. சோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் இந்த காரக அமைப்பு. சூரியனுடைய காரக அமைப்போடு நம்மளோட இந்த கிளாஸ் வந்து ஒரு நிறைவுக்கு வருது. அதாவது இந்த காரகத்துவ அமைப்புகளை ஒரு மாதிரியான விஷயத்த முடிக்கிறோம். அடுத்து ஆதிபத்தியம் விஷயம் பண்ணணும். ஆனா ஆதிபத்தியத்துக்கு முன்னாடி கிரக பார்வைகளை பற்றியான விரிவான விளக்கங்களை பத்தி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. இந்த இடத்துல இது படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறப்போ உங்களுக்கு புரியாத பட்சத்துல அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருவீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா புரிஞ்சவங்களுக்காக குடும்ப தலைவிகளுக்கும் சரி, ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, அண்ணா எனக்குமே தேவைப்படுதுன்னு. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் யாருக்கு தேவைப்படுதோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா வந்து பாத்துக்கலாங்க. இதுக்கான ஒரு முயற்சி தான் இது. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். நல்லா இருப்போம். வணக்கம்.